ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்க்கவி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வந்துட்டு மக்காச்சோளத்தை வச்சு எப்படி டிஃப்ரெண்ட்டாக அந்த ரெசிபி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் சோளத்தை இது மாதிரி விதைகளாக உதுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை இப்போ ஒரு கிண்ணத்தில் சேர்த்தலாம். இது கூடவே நான் ஒரு பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்தலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது கூடவே நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வடை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி உருட்டி நடுவில் லைட்டாக தட்டி வச்சுக்கலாம். நம்ம பருப்பு வடையெல்லாம் செய்வோம் இல்லையா, அது மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா மாவையும் இதே மாதிரி தட்டி எடுத்துட்டேன். அடுத்து அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருந்த அந்த மக்காச்சோள உருண்டைகளை இதில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம சட்டுன்னு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நம்ம எப்படி வடையெல்லாம் சுட்டு எடுப்போமோ அதே மாதிரி நல்லா வேக விட்ட பிறகு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜ் போதும், நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இருக்க எல்லா மாவையுமே இதே மாதிரி சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ எல்லா உருண்டைகளுமே நல்லா வெந்துருச்சு. நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.